கரூரில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெண்ணெய்மலை பகுதியில் கரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் ரவுண்டானா அருகில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கலங்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ். குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டியில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் என். தளவாய் சுந்தரம் தலைமை தாங்கினார். இதில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். நகர செயலாளர் சுந்தர்ராஜன் தலைமை வகித்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே.ஜி. பாஷியம், மேற்கு ஒன்றிய செயலாளர் வடக்குத்து ரா. கோவிந்தராஜ், வடலூர் நகர செயலாளர் சி.எஸ். பாபு, குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் ஆனந்த் பாஸ்கரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா ஆத்திமேடு அண்ணா திடலில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றதோடு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஒன்றிய செயலாளர்கள் ஜான்போஸ் மற்றும் பழனியம்மாள் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றியதோடு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக செயலாளர் கௌதமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் நகராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் ஆர். காமராஜ் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.
திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP பரமசிவம் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவபிரகாஷ் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் அமீது, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் KE கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கூட்டணி கட்சியினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட கச்சேரிமேடு பகுதியில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் TN பாளையத்தில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஹரிபாஸ்கர் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சசி பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS விஜயகுமார் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் TC மகேந்திரன், J ரமேஷ்குமார், SM ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மணிகண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்துக்கருப்பன், ஜெயக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான S வளர்மதி தலைமை வகித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோட்டில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கழக அமைப்பு செயலாளர் KT பச்சைமால் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களுடன் அதிமுகவின் கூட்டணி கட்சியினரும் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு கிழக்கு, அணைக்கட்டு மேற்கு, ஒடுக்கத்தூர் மற்றும் பள்ளிக்கொண்ட பேரூராட்சி கழகத்தின் சார்பில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர்கள் பாபுஜி ஆனந்தன் மற்றும் பேரூராட்சி கழக செயலாளர்கள் கோவிந்தராஜ், உமாபதி தலைமையில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சின்னமனூர் மற்றும் உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் தலைமை தாங்கினார். உத்தமபாளையம் ஒன்றிய கழக செயலாளர்கள் கல்யாணகுமார் மற்றும் வினோத்குமார், சின்னமனூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லப்பட்டி முருகன் மற்றும் கண்ணன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் தனஜெயன் மற்றும் தனவதி ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.